Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா வெண்டைக்காய் பர்த்தா செய்ய போறோங்க. அதுக்கான பொருள் பாருங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகம், சோம்பெல்லாம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி காந்த மசாலா இருக்கா பாருங்க. கடைங்களை கிடைச்சாக்கா அந்த மாதிரி கூட போடலாங்க. அதை பாருங்க. வெண்டைக்காய் வந்து நீட் ஷேப்பில் இந்த மாதிரி கீத்தா போட்டு கட் பண்ணினாங்க. அலசி நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்பவே மசாலா சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிடுங்க. நல்லா மசாலாலாம் போட்டு பாருங்கள். முதல்ல நான் தவா ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அது சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துட்டு வெண்டைக்காய் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கடாயில் கூட செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதில் நான் சால்ட்டு போட்டிருக்கேங்க. நான் காமிக்கல, தேவைக்கேற்ப அளவு நான் சேர்த்துருக்கேன். இதில் அதிகமாக வந்து நம்ம தனியாத்தூள் சேர்க்கணுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மேலே எண்ணெயை சேர்த்துட்டு நான் மூடி வச்சுட்டு திருப்பியும் போட்டுட்டேங்க. இது வெந்துடுச்சு கொஞ்சம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தியை கூட சாதத்தை கூடவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாஜிங்க இது. அப்புறம் அந்த மசாலா வந்து நீங்கள் கடைங்களை கிடைக்குதா பாருங்கள். கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. இது காந்தா லசுன் திக்கா மசாலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.